கிறிஸ்தியசுக்குள் மிகவும் பிரியமாக இணைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த மாலை பொழுதை கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை என்றும் கிருபையாய் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு கூட்டி தந்து இந்த நாளிலும் அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தையை நாம் கேட்கும்படியாக சகோதர சகோதராக இந்த இடத்துல வந்து ஊட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு விசை கூட நன்றியை ஸ்தோத்திரங்களை நாம் ஏற்படுத்திக் இன்னைக்கு நம்ம பாடத்துள்ளாக நாம் சொல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் இங்கு பார்க்க இருப்பது இந்த பாடத்தினுடைய தலைப்பு பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் மற்றும் நெருக்கங்கள் என்கிற தலைப்புகளாக நம்ம சத்திய பாடத்தை நாம் என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்பேற்பட்டதான ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம், என்ன ஒரு விதமான பாடங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் எல்லா விஷயமே நமக்கு தெரியும். அதுல இந்த வகையில் நம்ம என்ன பார்க்கணும்னா பஸ்கா கால படைக்கு ஏற்ற வகையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏதுவான வகையில் ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். அதுல குறிப்பா ஏன் நம்ம இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சுற்றி நடந்த சம்பவம் குறித்தும் நம்ம ஏன் பாடமாக பார்க்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நடந்தவர்கள் யாருக்கும் நடக்கும்னா நமக்கும் நடக்க இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பாடங்களை நம்ம பார்த்து ஒருவேளை அதே போல காரியங்கள் நமக்கு நேரிடும் பட்சத்துல அதை நம்ம பொறுமையா சகிக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம கடந்து வந்து நாம் அந்த ஆசிரியர்களை முழுமையாக நம்ம அர்ப்பணித்து பங்கு கொள்ளணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு வரோம் பார்த்துட்டு வரோம். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இறைப்பிள்ளைகளாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வசனத்தினுடைய தாற்பயம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வசனத்தினுடைய தாற்பயத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு என்ன இருக்குங்கிறதையும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். அப்ப இங்கு நமக்கு வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருக்கு நடந்தது போல நமக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதுக்கு ஏற்றாறு போல நமக்கு இன்னொரு வசனம் அதே 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் எப்படிதான் இருக்கும்னா அதே மாசம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் வேதம் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படவும். அப்போ இந்த வசனம் என்ன ஒரு காரியத்தை குறித்து நமக்கு முழுமையா சொல்லுதுன்னா, நம்முடைய பாவத்தை விளக்குறவர் யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை பூரணமா விலக்கி அவருக்குள்ளாக நாம் விசுவாசம் கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். அப்போ ஏன் பொறுமையோடு ஓடக்கடவுங்கிற ஒரு விஷயத்துல குறித்து நம்ம பொறுமைங்கிற காரியத்தை குறித்து நிறைய என்ன பண்ணிட்டோம்னா பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னைக்குமே யார் வழிகாட்டியா இருந்திருக்கிறாருன்னா அவங்க அப்பா, நம்முடைய பிதாவாகிய தேவன். நமக்கு யார் வழிகாட்டியா எப்பவுமே இருந்துட்டு இருக்காருன்னா இந்த சத்திய வாழ்க்கையில வந்த பிற்பாடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு வழிகாட்டியா இருக்கும் பட்சத்துல நாம எப்பவுமே அவர் நமக்கு போதித்த போதனைகள் படி நம்ம பார்க்கறது. அதாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டது போல என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய சித்தம் தேவ சித்தம் என்னமோ அது முழுமையா தனக்குள்ள வாழ்ந்து ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழ்ச்சி அவரோட ஓட்டத்தை என்ன பண்ணிட்டாரு முடிச்சுட்டாரு. இப்ப நாம அடுத்து என்ன செய்யணும்னா, நீங்களும் அதே போல என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீர்களானால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ நம்முடைய வழிகாட்டி என்னைக்குமே யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அங்க என்ன இருக்காது, எந்த பிசுரோ எந்த தடுக்கலோ அங்க எதுவுமே இருக்காது. தேவன் காட்டின வழியில நேர்த்தியா நடந்து அவருடைய பாதை என்ன பண்ணிட்டாரு செவ்வாய்ப்படுத்தி தேவனுடைய வலது பாரிசத்துல என்ன பண்ணிட்டாருன்னா போய் வீட்டு இருக்கணும்னு செய்தார். அப்ப என்னைக்குமே அவர் எப்பவுமே தேவ சித்தம் செய்திருக்காரு. வசனம் ஒரு கூட வாங்கி வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 28. யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் பார்க்கிறோம். அவர் எதுவுமே தன் சுயமா ஒண்ணுமே என்ன பண்ணல செய்யல.
அப்படி அவர் சுயமா எதையுமே செய்யலைன்னா எதன் அடிப்படையில செஞ்சாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சங்கீத புத்தகங்கள், எல்லா காரியங்களையும் ஒவ்வொன்னா என்ன பண்றாரு, படித்து தெரிந்து கொண்டு அதன்படி தேவ சித்தத்தை செய்து என்ன பண்றாரு, நிறைவேற்றாரு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் தன்னுடைய அப்பாவுக்காக எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாரு, சகிச்சிருக்கிறாரு. இப்ப நாம என்ன செய்யணும், அவரை எப்போதுமே இருக்கிறம் கூப்பி நம்மளுடைய இருதயத்தில் வைத்து என்ன செய்யணும், அவரையே நம்மளுடைய எண்ணங்களும் சரி, சிந்தனையிலும் சரி, நம்ம வழி நடக்கக்கூடிய பாதையிலும் சரி, எப்பவுமே அவரையே நம்ம என்ன செய்யணும், நினைத்து கொள்ளும்படி நமக்கான ஒரு பந்தயம் சாலை என்ன பண்ணப்பட்டா நியமிக்கப்படும். அப்போ நம்ம நம்ம தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா முடியாதான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும், கண்டிப்பா என்ன பண்ண முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அடுத்த இந்த பாடத்துல என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போறோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எப்படி சகித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்ங்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அப்போ ஒருவேளை நம்ம நிறைய பாடங்களை கேட்டிருக்கிறோம், அவருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வைங்க, சாத்தியம் இல்லை, ஒருவேளை தெரியுதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு நான் சாக போறேன்னு எனக்கு இன்னைக்கு தெரியுது, நான் நிம்மதியா இருப்பேனா, நிம்மதியா இருப்பேன். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அவருடைய நிம்மதி இழந்ததாகவோ, அவருடைய அர்ப்பணிப்பின் ஜீவ பாத வாழ்க்கை மாறினதாகவோ எங்கேயுமே என்ன கிடையாது, ஒரு இது இல்லை. அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முழுமையானது ஒரு 100% இல்லை, 1000% கொடுத்தா அதுக்கு என்ன ஆகாது, ஈடாகாது, அப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒருவேளை இங்க கேள்வி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தெரியுமான்னா நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. நம்ம கற்பனை கூட அது வராது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன ஆகும், கண்டிப்பா எல்லாமே தெரியுங்கிறதா நம்முடைய பதில். லூக்கா 9:22. லூக்கா 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளாலும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆவாரமின்றி தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த அவருடைய ஊழிய பாதை நாட்கள்ல சீசர்கள்ட்ட என்ன பண்ணிட்டு வராருன்னா பகிர்ந்துட்டே வரார். ஆனா இங்க என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க, வனாந்தரம் 40 நாள் வனாந்தரம் பிரயாணம். அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய முடிவுங்க கல்வாரியில மரணம். அப்ப இங்க என்ன இருக்குச்சுன்னா, எல்லாவற்றையும் அவரால் எப்படி சகிக்க முடிஞ்சது? எடுத்த உடனே எல்லா விஷயமும் அவர் தெரிந்துக்கிட்டாரா, இல்ல தெரிந்து கொண்டுதான் அவருடைய அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையை முடித்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்முடைய பதில் என்ன? ஏன்னா நமக்கு எப்படிதான் வருதுன்னா, இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான். ஏன்னா அவருக்கு எதிராக நடந்து நம்ம உலகத்தார்களே வரலாறுகளை எப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கைய எந்த ஒரு மனித பிறவியால என்ன பண்ண முடியாது, வாழவும் முடியாது. இப்படி ஒரு தண்டனைய ஒருத்தரால ஏற்றுக்கொண்டு அது முழுமையா அந்த தண்டனை அவங்களோட நிறைவேறும் அளவு உயிரோடு இருக்கவும் முடியாது. அப்ப போதும் போதும்னு அவங்க விட்டு விடுறது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு சரீரத்தை அணுவா சல்லடையாக்கி சிதைச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு தண்டனை என்ன பண்ணிருக்கிறாங்க நிறைவேற்ற. அப்ப நம்முடைய ஆண்டவர் இதை எப்படி சாத்தியம் பண்ணார், இதை எப்படி நிறைவேற்றினார்ன்றதுதான் கேள்வி. இப்போ கேள்வி நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும். இது நிமித்தமா யார் போவான்னு தேவன் கேட்கும் பட்சத்தில் என்ன சொல்றாரு, இதோ தேவனே அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா தெளிவா சொல்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி சொல்லும் போது பின்னாடி எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரியுமா? கண்டிப்பா என்ன ஆகாது, தெரியாது. ஆனா எது மட்டும் தெரியும்னா, நான் யாரு, நான் யாருக்காக போறேன் எல்லா விஷயமும் அவருக்கு என்ன ஆகுனா தெரியும். ஆனா அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு என்ன செய்யாதுன்னா முழுமையா தெரியாதுங்கிறது தான் நம்முடைய வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் மற்றும் மூத்த சகோதரருடைய வெளிச்சத்தின்படி நாம கற்றுக்கொண்டதான விஷயங்களா இருக்கு. ஆனா என்னைக்கு அவர் யோர்தான் நதியில முங்கி எழுப்புறாரோ அப்ப என்ன ஒரு குரல் வருதுங்க, இதோ என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லும் போது தேவனுடைய ஆவியின் வல்லமை அவருக்கு என்ன பண்ணுது, அளவில்லாமல் கொடுக்கப்படுது. இப்ப கொடுக்கப்பட்ட பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், வனாந்தரத்துல அவர் என்ன பண்றாருன்னா 40 நாள் அதை குறிச்சு என்ன பண்றாரு, ரொம்ப அதிகமா ஆழமா என்ன பண்றாருன்னா ஆராயிறார். அப்படி ஆராயும் போதுதான் அதனுடைய நோக்கங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்ட பிற்பாடு தான் யார் வரான்னா சாத்தான் வரான் சோதிக்கிறதுக்கு.
அந்த சோதனையில அவர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு வசனத்துக்கு பதில் கொடுத்து என்ன பண்றாரு, ஜெயம் கொள்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஏன் சாத்தான் வரலன்னா, சாத்தானுக்கு இந்த சோதனைக்கு என்ன கொடுக்கப்படலன்னா அனுமதி கொடுக்கப்படல. அப்ப அது வரைக்கும் இவரு ஏன் மற்ற காரியங்களை ஈடுபடலன்னா எல்லா விஷயம் முழுமையா அவர் இன்னும் ஆகல, தெரியல. அப்ப ஏற்ற காலத்துல ஒருவருக்கு ஏற்ற விஷயங்கள் தெரிந்தாதான் தேவன் அதற்கான சூழலையும் காரியங்களை என்ன பண்ணுவாருன்னா அனுமதிப்பார். அப்ப ஆண்டவருக்கும் அப்படிதான், ஆண்டவருடைய பின்னாடியாகவே நமக்கும் அப்படிதான் இருக்குங்கிறதா நம்முடைய புரிந்து கொள்ளும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரையும் தெரிந்து கொள்றாரு ஆண்டவர். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல யாராவது முன்வாங்க கேட்டா நம்முடைய பதில் என்ன? நிறைய தடவை என்ன பண்றாரு, சத்தியத்துக்குள்ள உலகத்திலிருந்து அழைக்கிறாரு. ஆனா எல்லாரும் தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களா இல்ல சறுக்கிறவர்களாக இருக்காங்கன்னா நம்முடைய பதில் என்னன்னா, சறுக்கிறவங்களும் இருக்காங்க, தேர்ந்தவர்களும் இருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு நாம சத்தியத்துக்குள்ள வந்தோம், எத்தனை 53 பாடம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரதர்ல 53 பாடம் கேட்டவங்க தான், நீங்க எல்லாருமே 53 பாடம். நான் என்ன பண்ணல, 53 பாடம் கேட்கல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 45-46 பாடம் நாம என்ன பண்ணிருக்கேன் கேட்டிருக்கேன். இப்ப கேள்வி என்னன்னா, நாம சத்தியம் கேட்டோம், சத்தியம் கேட்ட ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டோம், பேப்டிசம் எடுத்து என்ன பண்ணிடணும், சபைக்கு போய் தேவனுக்காக ஏதாவது என்ன பண்ணிடணும் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணும்போது அந்த வந்த பிற்பாடு இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும், இப்படியெல்லாம் சர்க்கிள் இருக்கும், இப்படியெல்லாம் இடர்கள் இருக்கும் நமக்கு தெரியுமா தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்து மாதிரி நமக்கு அப்படியே ஆகுதா இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆர்வத்தோட சத்தியத்துக்குள்ள வந்தவங்க இருக்காங்க, அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள முழுமையா வந்தவங்க இருக்காங்க. ஏனோ தானோன்னு வந்துட்டு ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இதுல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அப்ப இதுல யாருக்கு தான் தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படியான அனுமதியை கொடுப்பார்? அவ்வளவுதான். யாரெல்லாம் முழுமையாக சரி வந்தாச்சு, தேவனை சித்தம் செய்ய வரணும் உடன்படிக்கையும் செஞ்சாச்சு, இனி என் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது தேவனுக்காகத்தான் என்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள ஒரு முழுமையான ஒரு முடிவு எடுக்காதவர்களுக்கு தேவ சித்தம் என்னதென்றோ, தேவ சித்தம் எப்படி செய்யணுங்கிற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் என்ன வெளிப்படுத்த மாட்டார்னா அவருடைய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார். அப்ப இது யாருக்கே நடந்திருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்ப நாம எப்படி இருக்கணும்னா, நாம எப்படி இருக்கணும், அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நடந்தா, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த மாதிரி நடந்தா, நாம அந்த சூழலை எப்படி கடந்து போகணுங்கிறது தான் இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். சரி, இதுல அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம் பார்த்தோம், எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஏன் சகித்தார்னா தேவனுக்காக சகித்தார்னு பார்த்தோம். வேற ஏதாவது காரியங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சகித்தாரா? தேவ சித்தம் தான் சகித்தார். ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? ஏதாவது வசனம் ஞாபகத்துக்கு வருதா? அதே எபிரேயர் தான், அதே எபிரேயர், அதே 12ஆம் அதிகாரம், அதே 2ஆம் வசனம். 1:3 பார்க்க 2ஆம் வசனம் வாசிங்க. இவர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்குமுன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இங்க வசனம் ஒரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்பு இருந்த ஒரு சந்தோஷம்ங்கிறது என்ன? நான் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவன் என்ன பண்ணிப்பாரு, எனக்கு ஒரு சிங்காசனம் தந்து அங்க சிங்காசனத்துல எனக்கு ஒரு முதன்மையான ஆளுகை தருவாருங்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசையா விருப்பமா இருக்குதா? உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஆளுமையை தேவன் தருவாருன்னு கிறிஸ்து இந்த வாழ்க்கை வாழ்ந்தாரா? கண்டிப்பா என்ன இல்ல இல்ல. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அந்த சந்தோஷங்கிறது என்ன? ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுக்கு என்ன பண்ணல, ஆசைப்படவே இல்லை. ஆனா ஆசைப்பட்டார் ஒரு விஷயத்துக்கு. அப்பா கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்திருக்கேன், ஆனா எப்படியாவது வந்து நான் எங்க போயிடணும், தேவனே ஆதியில இருந்தே நம்ம கூட இருக்கேன், நீர் அப்போ என்ன மகிமைப்படுத்தினது போல இப்பவும் என்ன பண்ணுங்க, என்ன மகிமைப்படுத்துங்கன்னு கேட்கிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்துல. அப்ப அங்க என்ன ஒரு விஷயத்த கேட்கிறாருன்னா, எப்போதும் உங்க மடியில உங்களுடைய அருகையில இருந்து உமக்கு சித்தமான வேலைகளை செய்ய பாக்கியத்தை வேண்டி எனக்கு தரணுங்கிறத அவர் கேட்கிறாரு. எந்த மாற்றம் தெரியும். ஆனா வேற ஏதாவது அவர் ஆசைப்பட்டாருன்னா பார்க்கலாம். ஆனா இதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுறாரு. எப்போதும் தேவ சமூகத்துல
அவருடைய பாதத்துல இருந்து அவருக்கு சித்தமானவர்களை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, வெற்றியை சிறந்தார். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேல அவர் எதிர்பார்த்ததுக்கு மேல வலது பாரசத்துல ஒரு சிங்காசனத்தை என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டாரு. சரி, வேற ஏதாவது சந்தோஷம் அவருக்கு இருந்ததான்னு கேட்டா நம்ம பதில் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவத்துல எல்லாவற்றையும் பொறுமையா சகிக்கக்கூடியதான அந்த ஒரு விஷயத்துல வேற ஏதாவது அவருக்கு சந்தோஷம் இருந்தாங்க? ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கணுங்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிச்சோம்னா ஏசாயா 53 ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் அவரை நோக்கி சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படின்னா தேவன் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. எப்படின்னா நொறுக்க சித்தமா இருக்கிறாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் பட்ட பாடுகளுடைய அந்த ஒரு நேரத்துல எல்லாம் என்ன அவருடைய யோசனை அது எங்கேயுமே என்ன ஆயிடக்கூடாது, ஒரு சின்ன தவறோ ஒரு சின்ன பிழையோ நடந்துட்டுனா என்ன கிடைக்காது, மனுக்குலத்துக்கு மீட்பின் தெய்வீக திட்டம் கிடைக்காதுங்கிறத எப்போதும் யார மைண்ட்ல வச்சு செஞ்சிருப்பாரு, அவருடைய சந்ததியை மைண்ட்ல வச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. இப்ப இதுல பார்க்கும்போது அவருடைய சந்ததியும் இருக்கும். ஆனா அதே வசனத்தை திருவிழியத்துல பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா வாசிங்க. அவரை நசுக்கிவிட கர்த்தர் முடிவு செய்தார், அவர் துன்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்தார். எனவே அந்த தாசன் தன்னைத்தானே மறிக்க அனுமதித்தார். ஆனால் மிக நீண்ட காலத்திற்கு புதிய வாழ்க்கை வாழ்வார், அவரது ஜனங்களை அவர் பார்ப்பார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு அவர் நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை என்ன பண்றாரு, அழியாமைய தேவனை போல பெற்றுக்கொள்வாரு. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பார்வைக்கு முன்ன யார் சந்தோஷமா இருப்பா, ஒட்டுமொத்த மனுகுலமும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை ஒரு பாசத்து என்ன பண்ணிருப்பாரு, ரசிச்சுட்டு இருப்பாரு. அப்படின்னா அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு மனுகுலம் கடந்து வரணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணி ஆகணும், பொறுமையா சகித்து தேவ சித்தம் நிறைவேறும். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்திருக்கிறாரு. இன்னும் வசனம் எங்க இருக்குன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ எல்லா ஜனங்களும் மீட்கப்படணும், காப்பாற்றப்படணும், நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும்னா அடுத்து என்ன நடக்கணும்னு பாக்குறோம்னா சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள அவங்களை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அந்த ஒரு காலம் வரணும். அவங்கள உயிரோடு எழுப்பணும். அவங்களுக்கு தேவன் யாரு, கிறிஸ்து யாருங்கிற சத்தியம் தெரியணும். அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டு அது எல்லாம் முடிந்த பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண போறாருன்னா தேவன் கொடுக்க போறாரு. இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்ட பிறகுதான் முழுமையா தன்னை என்ன பண்றாருன்னா கெத்செமனே டு கல்வாரியில தன்னை முழுமையா என்ன பண்றாருன்னா காட்டி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒருக்க கூட அந்த எபிரேயர் 12:3 வாசம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்பிள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடியே தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட எவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு அந்த அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையில நாமளும் அவரை போலே அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். வாழ்ந்தாதான் ஈடுபலி புண்ணியம், பாவ நிவாரண பலி புண்ணியம் யாருக்கு போகும், ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு என்ன செய்யும், அது சென்றடையும் பார்க்கணும். அப்படின்னா இங்க நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா சரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் என்னன்னா ஆண்டவருக்கு விரோதமாக நடந்த விபரீதங்கள். யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக விபரீதங்கள் செய்தாங்கன்னா சதுசேயர்கள், பரிசேயர்கள், யூதர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் யாரு, யூதாஸ். அப்ப இவ்வளவு பேர் ஒரே இனத்தார் தான், ஒரே வம்சத்தார் தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த அவருக்கு ஒரு பாதகமான அவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு அந்த ஒவ்வொரு தனித்தனி குரூப்பா என்ன பண்றோம்னா நம்ம இந்த பாடத்துல இவங்களை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்கணும். இப்ப கேள்வி என்னன்னா உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிக்கிறதுல 100% பேர் யாரு, அவருக்கு எதிராக பாவம் செய்ததான ஆட்கள் தான். உண்மை இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா ஏன் இவருக்கு எதிராக அந்த 90% பேரும் பாவம் அநியாயம் செய்தாங்க?
ஏன்னா செஞ்சிருக்காங்க. ஏன் செஞ்சாங்க? உதாரணத்துக்கு சிலுவையில் இருக்கிறது யாரு? பேருக்கு சொல்றாரு, நீங்கள் நீதிமான என்ன பண்ணிட்டீங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செஞ்சிட்டீங்க. அப்ப சிலுவையில் இருக்கிறவர் யாருன்னா நீதிமான், கீழே இருக்கிறது எல்லாம் அநீதிமான். இப்போ யாருக்கு எதிராக குற்றம் சுமத்தணும்? நீதிமான் பாவிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தணும். ஆனா இந்த ஒரு இடத்துல நீதிமானுக்கு எதிராக பாவிகள் என்ன செய்யறாங்கன்னா குற்றம் சுமத்துறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு, உதாரணத்துக்கு அவர் தேவனுக்கு என்ன பண்ணாரு? உண்மையாக இருந்தார். ஒண்ணு. ரெண்டாவது, சத்தியத்தை பற்றி மட்டும்தான் என்ன பண்ணாரு? பேசினார். மூணாவது, ஒவ்வொரு நபருடைய, அதாவது யூத கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் செய்த பாவங்களை அவங்களுக்கு என்ன பண்ணாரு? சுட்டி காட்டினார். அப்படின்னா இத அவர் பண்ணதால, அவர் நேர்மையா தேவனுக்கு இருந்ததுனால அவருக்கு எதிராக என்ன ஆகுதுன்னா பாவிகள் வருகிறாங்க. உண்மையா இல்லையா? அப்போ ஒருத்தர் உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எதிராக எது வரும்னா அநீதியான காரியங்கள் நடக்கும் சூழல் வருங்கிறது தான் நமக்கு வேதம் சொல்லக்கூடியதான நம்ம வசனம் வாசிக்கிறோம். வந்து தீமையில கிறிஸ்துவுக்குள் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த மனதா இருக்கிறங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கூட எதுன்னா தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு எதிராக என்ன நடக்கும்? துன்பங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் தான் வருங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள் ஒருவரா சகஜமா பழகி எல்லாரும் ஆற தழுவி இருந்திருந்தாருன்னு அவருக்கு என்ன வந்திருக்காரு? இந்த பாடுகளோ கஷ்டங்களோ அவருக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் தேவ சித்தத்தின்படி உண்மை என்றும், அதாவது உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொன்னதுனால அவருக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய விதமான தீமைகள் நடக்கும். அதைதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த விபரீதங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சதுசேயர்கள். இது ஏற்கனவே போன வாரம் இருக்கிற 5வது ஸ்லைடு நம்ம என்ன பண்ணலாம், போன வருஷம் நம்ம பார்த்ததுதான். இதுல முதல் விஷயம் என்னன்னா, எருசலேமில் உள்ள கோவில் நடைமுறைகள் மற்றும் வழிபாடுகளை கவனித்துக் கொள்கிறவர்கள் யாருன்னா இந்த சதுசேயர்கள். அடுத்து இவங்க எதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டவங்கன்னா தோரான்னு அவங்களுக்கு இருக்கக்கூடியதான பழைய ஏற்பாட்டு கால புத்தகத்துல பத்தி அவங்க முழுமையான ஈடுபாடு உள்ளவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய சட்டம் உருவாக்கும் அமைப்பு மற்றும் யூத மதத்தின் உச்ச நீதிமன்றம் யாருன்னா இவங்க தான். யாரு? இந்த சதுசேயர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால இவங்களுக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. அடுத்தது ஒண்ணு மெயினா முக்கிய காரணம், உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு விஷயமே நம்பாத ஒரு கூட்டத்தார் யாருன்னா இந்த சதுசேயர்கள். அப்ப மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. அப்ப இங்க ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. அந்த சம்பவங்களை நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஒரு 4 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி. அண்ணன் முதல் ஒரு கல்யாணம் ஆகுது, அவர் என்ன பண்ணிட்டாரு? இறந்து போறாரு. இப்ப அவளை என்ன பண்ணணும்? இன்னொரு கணவனுடைய தம்பி என்ன பண்ணணும்? விவாகம் பண்ணணும். அந்த பாயிண்ட குறித்து அங்க பேசிட்டு வரும்போது அப்ப ராஜ்யத்துல இவருடைய காயம் என்னன்னு கேட்பாங்க. கேட்கும்போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க என்ன கொடுப்பாருன்னா அதை குறித்து தேவன் ஒருவரை தவிர யாருக்கு என்ன பண்ணாது? சித்தமா தெரியாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் என்ன சொல்லுவாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்துங்கிற வசனங்களுக்கு முன்னாடி உள்ளது. இப்ப உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க இல்லைன்னு ஒரு விஷயத்த ஆணித்தரமா தீர்மானமா இருக்கக்கூடிய பட்சத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே மத்தேயு 22 29 31 32. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29 முதல் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மேலும் மனுஷர் விருத்தங்களை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மருத்துவருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அப்போ உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க அருமையான ஒரு வசனம் என்ன கொடுக்கிறார்? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் வாசிக்கவில்லையா?
அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரிந்து உங்க கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, தேவனா இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவங்களுக்கு இவர் மேல சந்தோஷம் வருது, கோபம் வருது. கண்டிப்பா என்ன வருது, கோபம் வருது. ஏன்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை அவங்களால என்ன முடியல, ஜீரணிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. அது அவங்களுக்கு எதிரடையாகவே அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு கற்பனை அவங்களே உருவாக்கி பண்றாங்க. அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்னா, நியாயப்பிரமாணத்தை தங்க சுய இச்சைக்கு ஏற்றவாறு, தங்க சுய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அதை அவங்க போதிச்சு அவங்க பயன்படுத்திட்டு இருந்ததுனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவங்க காதுக்கு என்ன ஆகலன்னா போகல. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகைக்கிறாங்க. ரெண்டாவது யாருன்னு பாக்குறோம்னா பரிசேயர்கள். இப்ப பரிசேயருடைய ஒரு ஸ்தானம் என்னன்னா, புறஜாதிகளிடத்திலிருந்து மற்றவர்களிடத்திலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட நியாய பிரமாணத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பவர்கள். எப்படின்னா எங்களுக்கு தான் என்ன தெரியும், நியாய பிரமாணம் தெரியும், எங்களுக்கு தான் உண்மை தெரியுங்கிற ஒரு நிலைப்பாடுல உறுதியா இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த பரிசேயர்கள். ரெண்டாவது ஜெப ஆலயங்கள்ல இவங்களுக்கு என்னன்னா அதிகமான செல்வாக்கு. அடுத்தது என்னன்னா சிலருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யாது, இவங்களையும் பிடிக்காது. ஆனா நல்ல யூதர்களும் இவங்க இருந்தாங்க. உதாரணம் யார சொல்லலாம், நல்ல யூதர்கள் பரிசேயர்கள்ல கமாலியல், முக்கியமா நிக்கோதேமு எல்லாம் யார் தான், இந்த பரிசேயர்கள் உள்ள கூட்டத்துல உள்ளவங்க தான். அப்போ இவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்னா, தேவைப்பட்டா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, தேவைப்படலைன்னா அந்த விஷயத்தை பார்க்க தலை வச்சு கூட என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதுதான் பிரதர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, தேவைன்னா ஃபாலோ, தேவையில்லைன்னா நாட் ஃபாலோ. அதாவது அரைகுறை, எந்த விஷயத்தையுமே அரைகுறையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுப்பாங்க. அப்படி எடுத்த ஒரு முடிவுல மற்றவங்க மேல ரொம்ப குற்றச்சாட்டா வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னா, 8ஆம் நாளில் நடக்கக்கூடியதான விருத்த சேதனத்தை பற்றின ஒரு பெரிய வாக்குத்தத்தமே, ஒரு பெரிய வாக்குவாதமே என்ன ஆச்சுன்னா இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருப்பாங்க. வசனம் வாசிக்கலாம், யோவான் 7ஆம் அதிகாரம் 22-23. யோவான் 7ஆம் அதிகாரம் 22 முதல், விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான், நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுவீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பிறந்தாமோ என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சோமாக்கினதுனாலே என் பேர் எரிச்சலா இருக்கலாமா? அப்ப இந்த கான்செப்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் என்ன பண்றாரு, அற்புத அடையாளங்களை பண்ணி மத்தவங்களை என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்துறதுனால இவர் மேல என்ன பண்றாங்கன்னா, கொலை செய்யக்கூடியதான அளவுக்கு இவங்க மேல பெரிய குற்றச்சாட்டுகளை என்ன பண்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை மீறினதாக சொல்லி இவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் ஓய்வு நாள்ல தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மோசே உங்களுக்கு நியமித்த விருத்த சேதனத்தை மத்தவங்களுக்கு என்ன பண்றீங்க. அதுவும் என்னதான், ஒரு வேலைதான். அப்போ விருத்த சேதனம் பண்ணக்கூடியது ஒரு வேலைதான்னா, அப்போ நாம் பண்றது என்னதான், ஒரு வேலைதான். அது தப்புன்னா எதுவும் தப்புதான். அன்னைய தினத்துல விருத்த சேதனம் பண்றதும் தப்புதான். அதான் யோவான் 7:24 பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். நீங்க பண்றது தப்பா, நாம் பண்றது என்னதான், தப்புதான். நீங்க பண்றது சரியா, நாம் பண்றது என்னதான், சரிதாங்கிற ஒரு விவாதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா அங்க வைக்கிறார். அப்போ அதே அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது மேல வரும்போது இவர் இன்னும் நிறைய காரியங்களை குறித்து அங்க பேசுவார். பேசும்போது பாதுகாவலர்கள் அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாசிங்க சிஸ்டர் வசனத்தை 46-40. யோவான் 7ஆம் அதிகாரம் 46 முதல், சீடர்களுக்கு விரோதமாக அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவரும் ஒரு காலம் பேசுவது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுற பேச்சை கண்டு சேவர்கள் என்ன சொல்றாங்க, இவரை போல இதுவரைக்கும் யாரும் பேசினாங்க என்ன பண்ணதில்ல, கேட்டதே கிடையாது சொன்னது. பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, நீ அந்த மனுஷனாலே நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ. அப்ப இவங்களும் என்ன பண்றாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு காரியத்துக்கு எதிரடையா என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு எதிராக சில தவறான எண்ணங்களை கொள்றாங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்த மூணாவது விஷயம் என்ன பார்த்தோம்னா, யூதர்கள். இப்ப யூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா, என்ன செஞ்சாங்க, பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. அப்ப நம்முடைய மூத்த சகோதரரோட ஆர்டிக்கல் என்ன கொடுக்கிறாருன்னா, இவர் எருசலேமுக்குள்ள வந்தார் இல்லையா, என்னைக்கு 10ஆம் நாள் வரும்போது அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தாவீது குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ங்கிற காரியமா சொல்லுவாங்களா, அவங்களும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை.
இது யாரால் நியமிக்கப்பட்டவர்கள்னா சதுசேயர் பரிசேயர் வேதபாரர்களாக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். ஆனா அவங்க இந்த நாட்கள்ல ஏன் இவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கலன்னா பயத்தினால என்ன பண்ணல, குரல் கொடுக்கல. ஆனா இவங்க முழுக்க இப்படி ஒரு செட்டப்புக்குள்ளாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிராக இப்படி ஒரு காரியங்களை என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சாங்க இருக்காங்க. இதுல என்னன்னா யூதர்களுக்கு ஒரு நிலைமை இருக்கு. அது என்ன நிலைமைன்னா, நீங்க எகிப்துல இருந்தே எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், சொந்த புத்தின்னு ஒரு புத்தியே கிடையாது. சொந்த அதாவது சுய புத்தின்னு ஒண்ணு அவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாதுன்னா, இப்ப என்ன சொன்னாங்க, பரபாசை விடுதலை செய், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய சொன்னாங்க. இப்போ யார் இவங்களா சொன்னாங்களா இல்ல மத்தவங்க சொல்லி சொன்னாங்களா? இதுதான் யாருடைய குணம்? இஸ்ரேல் ஜனங்களுடைய குணம். உதாரணத்துக்கு எகிப்துல இருந்து வந்தாச்சு, மோசே எங்க போறாரு, சீனாய் மலைக்கு போறாரு. 40 நாள் ஆயிட்டுன்னு வரல. 40வது நாள் மோசே என்ன பண்ணல, காணல. இப்ப என்ன முடிவு பண்ணாங்க, தங்களுக்கு ஒரு தேவனை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இது சொந்த பத்தியா வேற பத்தியா சொல்லுது, புரியுதா? அவங்க எந்த நிலையிலுமே எப்போதுமே ஒரு நிலையில கண்டினியூவா அவங்க இருந்ததே கிடையாது. அப்ப அந்த ஒரு நிலையில அவங்களை தக்க வைக்கிறதுக்காக தான் பழைய ஏற்பாடு காலத்துல என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, அப்பப்போ ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை செஞ்சு 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 அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பிடித்தவாறு என்ன பண்ணிருக்குன்னா தேவன் எல்லாமே என்ன கணக்கு வர பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கேயும் என்ன நடக்குன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மார்க் 15:11. மார்க் 15:11 பரமோசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏற்படுத்தினார்கள். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஒரு காரியத்தை பிரதான ஆசாரியர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டா செய்யக்கூடாது. இப்படி மற்றவர்கள் தூண்டுதலின் பேரில் ஒருத்தருக்கு தவறான ஒரு காரியத்தை மற்றவங்களுக்கு எதிராக நம்ம கோஷம் போடலாமான்னு கேட்டா அதுவும் என்ன பண்ணக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடாது. அப்போ இங்க இதெல்லாம் தெரிஞ்ச ஜனங்கள் தான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். தெரிஞ்சிருந்த பிற்பாடு கூட பிரதான ஆசாரியர்களை தூண்டுதல் பேர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. மத்தேயு 27:20 அந்த 27 வசனம் பரமோசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை பரிசீலிக்கவும் பிரதான ஆசாரியர்கள் மூப்பரும் ஜனங்களை ஏற்படுத்தினார்கள். அடுத்து மத்தேயு 27:25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் எங்களுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். கேள்வி என்னன்னா, இப்படி சம்பவம் நடக்குது. அப்போ பிளாத் என்ன பண்றாரு, இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கையை கழிட்டாரு. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, இது அந்த பழி என்ன பண்ணிட்டோம் எங்கள் மேலும். உண்மையிலே இது தெரிஞ்சுதான் செஞ்சாங்களா இல்ல உண்மையிலே தெரியாம செஞ்சாங்க? தெரியாம செஞ்சதுதான். அப்போ என்ன செய்யறோம்னு அவங்க எப்பவுமே யோசித்து செஞ்சதும் கிடையாது. நம்ம பண்றது சரியா தப்பாங்கிறத ஒரு புரிதலின்படி அவங்க செஞ்சதும் கிடையாது. அதனாலதான் பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா, இவங்களுக்கு சுய புத்தின்னு ஒண்ணு கிடையாது. அப்படி சுய புத்தி இல்லாதவங்கனால யாருக்கு எதிராக பாவம் செய்யறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிராகவே அந்த பாவம் செய்யறாங்க. அது உடனே என்ன ஆகுது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படுகிற ஒரு சூழலுக்குள்ளாக அவங்க கேட்டுக்கொண்டதின் பேர்ல அதுவும் என்ன ஆகுதுன்னா போகுது. இப்ப 4வது என்னன்னா, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்த விவரங்கள் என்னன்னா, வேதபாரர்கள் மற்றும் பரிசேயர்கள் 2 பேரும் சேர்ந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 1, 2, 5 மற்றும் 13 மார்க் 7ஆம் அதிகாரம் 1 முதல் எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசைத்த கைகளாலே போஜனம் பண்ணுவதை அவர்கள் கண்டு குற்றப்படுத்தார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உங்களுடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவவசனத்தை அவமாக்குவீர்கள். இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னார். அப்ப அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த காரியம் நமக்கு நல்லாவே தெரியும். எருசலேமில் இருந்த பரிசேயர் வேத பரிசேயரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணதை அவர்கள் கண்டு. இது எங்க நடக்கக்கூடிய சம்பவம்? சிமியன் வீட்டுல நடக்கக்கூடியதான அத்தனை. ஆமா, மத்தேயு வீட்டுல நடக்கக்கூடியதான அந்த ஒரு சம்பவம்.
அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் என்ன சொல்றாங்க? அப்பொழுது அந்த பரிசேயர் வேதபாரர் அவரை பாரம்பரியத்தை மீறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அவங்க என்ன பண்ணலன்னா முறைமையின்படி அவங்க மீறல, எல்லாமே முறையா தான் என்ன பண்ணிட்டு வராங்க, செஞ்சுட்டு வராங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 7:3. மார்க் 7:3. ஏனெனில் பரிசேயர் முதலில் யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அப்படி ஒரு போஜன பந்தி இருக்கக்கூடிய டைம்ல கை கழுவாம என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்ப இவர் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு, நியாயமா பேசிட்டு இருக்கிற, நியாயமா செய்யறவரா இருக்கிறதுனால உம்முடைய சீசர்கள் என்ன பண்றாங்க, கைகளை கழுவாம சாப்பிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணா குற்றமா சாப்பிட்டாங்க. அப்படியே 5 வாசிங்க. 5 இல்ல 6 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதீத்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய சீசர்கள் என்ன பண்றாங்களா, உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள். கீழே என்ன சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதீத்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், சுத்தி இருக்கிறவங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இறுதியும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் எப்படின்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமா மாயக்காரராய் உங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க பண்றது எல்லாமே என்னன்னா மாய்மாலமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா என் கூட இருக்கிறவங்க அப்படி என்ன பண்ணல, செய்யலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனம், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவவசனத்தை அவமாக்குவீர்கள், இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போ நீங்க செய்யறது எல்லாமே எப்படிப்பட்ட காரியங்களா இருக்குதுன்னா தேவ வசனத்தை அவமாக்குற காரியங்களா இருக்குது. ஆனா என் கூட இருக்கிறவங்க என்ன பண்றது இல்ல, அப்படி எந்த விஷயத்தையும் சொல்ல போறது இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். அப்படி வைக்கும்போது இவங்க அவருக்கு எதிராக என்னதான் பண்ணுவாங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க. அவருக்கு எதிராக என்னெல்லாம் செய்யணுங்கிற ஒரு தூண்டுதலுக்குள்ளாக இவங்க போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேச முடியுமோ அப்படியெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. உதாரணத்துக்கு இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாங்க, பிசாசு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. வசனம் வாசிக்கலாம். மார்க் 3:22. மார்க் 3:22 வசனம், இயேசுவிலிருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயர் சொல்லை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இவன்தான் பிசாசு, பிசாசு என்ன பண்ணுது, துரத்துது. ஆனா உண்மையிலே பிசாசு பிள்ளை கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 8:44. யோவான் 8:44 வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் அப்படின்னா உண்மையிலே யாரு பிசாசனுடைய தந்திரங்களையும் அவனுடைய வஞ்சகத்தினை விழுந்து அவனை போலான செயல்பாடுகளை செய்யறாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, இவர்தான் யாரு, பிசாசு என்ன பண்ணுது, பிசாச துரத்துங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேற யாராவது இவரை குறித்து வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் சொன்னாங்க. வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 8:44. யோவான் 8:42 வசனம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். யாரு, சாத்தானுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் சொன்ன உடனே அந்த பதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி பேசுறாங்கன்னா அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி என்ன பண்றாங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே வேசிக்கு பிறந்தது யாரு? வசனம் எனக்கு உண்மையிலே வேசித்தனத்துக்கு பிறந்தது யாருன்னா ஏசாயா 57:1. நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே விபசாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே. வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே. நினைச்சு பாருங்க, நீங்கள் இங்கே கிட்டி. அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த விஷயம் தான். 90% பேர் யார் அவரை சுத்தி பாவிகள். ஆனா சிலுவையில தோன்றவரு நீதிமான். உலகத்திலே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மோசமானவன் ஒரு நல்லவனை பார்த்து என்ன பண்ணுவான்னா எவ்வளவு தரகுறவா திட்ட முடியுமோ, எவ்வளவு தரகுறவா
அவங்கள பத்தி மத்தவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி செய்ய முடியுமோ செய்வான். ஆனா அந்த உண்மையானவன் அவங்கள பார்த்து, அந்த கெட்டவனை பார்த்து என்ன பண்ண மாட்டான், எந்த ஒரு தூசணமும் அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி எந்த செயலும் செய்ய மாட்டான். அதே ஒரு சம்பவம் தான் இங்க என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிராக காரியங்கள் என்ன ஆகுதுன்னா நடக்கும். அப்படியே லூக்கா 20:46-47 வாசம். லூக்கா 20:20 அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சையை குற்றம் கண்டு பிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வீரக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்போ இவர் பேசுற விஷயங்கள், செய்யற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இல்ல, சாதகமா இல்ல, பாதகமா இருக்கு. அவங்க எதிரடையா தான் பேசிட்டு இருக்காரு. உண்மை பேசிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிரடையா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் எங்க போறாரு, அவர் என்ன பேசுறாரு, எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் கண்காணிக்கிற யாரை ஏற்படுத்தியாச்சு, வேவுக்காரர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அனுப்புறாங்க. அப்படின்னா இவருடைய செயல்பாடான இவர் மேல் மரண தண்டனை ஏற்ற குற்றத்தை கண்டுபிடிக்க என்னதுக்கு வகை தேடிட்டு இருக்காங்க. எப்ப இவர் எந்த வகையில இன்னும் அதிகமான ஒரு தப்பா, அவங்க பார்வைக்கு ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு மாட்டுவாரு, அவர் என்ன பண்ணிடலாம், போல செஞ்சிடலாங்கிற ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கண்டுபிடிச்ச ஒரு குற்றம் தான் 3 குற்றம். அது என்ன குற்றம்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஓய்வு நாளில் அற்புதம், அடுத்தது யூதருக்கு ராஜான்னு சொன்னது, அடுத்தது 3 நாளில் ஆலயத்தை இடித்து கட்டணும்னு சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஒரு பெரிய சதி திட்டமே அவங்க என்ன பண்றாங்கன்னா. அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவருக்கு விரோதமாக பாவிகள் செய்த விரோதங்கள் பிரதான ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து கொலை செய்ய வகை தேடிக்கொண்டு இருக்க இவங்களுக்கு இவங்க இப்ப என்ன ஒரு விஷயத்த அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாங்கன்னா, அவருக்கு எதிராக யாராவது ஒரு நபர், இப்ப நான் வந்து மரியாதாஸ் பிரதரை காட்டி கொடுக்கணும்னா அதை எதன் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அவர் ஒரு தவறு பண்ண மாதிரியும், அவரை போலீஸ் வலை வச்சு தேடிட்டு இருக்கிற மாதிரியும், அவரை ஒருத்தர் காட்டி கொடுத்தா அவரை என்ன பண்ணிடுவாங்க, போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்டதான ஒரு நபரை தான் யாரு வகை தேடிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க. இந்த வகையில போய் கரெக்டா போய் மாட்டினவர் தான் யாரு, யூதாஸ். காரியத்தை என்ன பண்றாருன்னா, இவங்கள்ட்ட வந்து வசமா மாட்டார். அப்படி மாட்டினதுனால தான் மத்த 26ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. மத்த 26ஆம் அதிகாரம் 14 முதல், அப்பொழுது பள்ளிகளில் ஒருவனாகி யூதாஸ் கல்லெடுத்து என்பவன் பிரதான ஆசனத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அப்போ இவரும் அவருக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு யார், யூதாஸ். அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரோதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பண்றாங்க, சரியா பயன்படுத்துறாங்க. இப்ப கேக்குறாரு, நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் மகிமைப்படுவதை கண்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க பொறாமை அடைகிறாங்க. யாரு, பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவரு ரொம்ப பிரபலமா ஆயிட்டே போறாரு. இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேரு, புகழ், செல்வாக்கு எல்லாம் என்ன ஆயிரும், ஒரு நாள் போயிடும். அப்படி போயிட்டுனா நம்மளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வராங்க. அப்படி வரும்போதுதான் மத்த 21ஆம் அதிகாரம் 15. மத்த 21ஆம் அதிகாரம் 15 அவன் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு அடைத்து. அப்ப இஸ்ரவேல் உள்ள ஒரு என்ட்ரி ஆகும்போது அங்க அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா ஆர்ப்பரிப்பை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, அதட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இவர்கள் பேசவில்லை என்றால் கல்லுகள் என்ன பண்ணும், பேசும். அந்த தருணம் தான், அது பேசணும்னா கண்டிப்பா என்ன ஆகும், பேசும். ஆனா அப்படி அவருக்கு ஆதரவாக அங்க ஒரு குரல் எழும்பும் போது அவர்கள் நோக்கமா என்ன பண்றாங்களா, கோபம் அடையறாங்க. அடுத்த மார்க் 15:9. மார்க் 15ஆம் அதிகாரம் 9 பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அப்ப அடுத்த ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து. அப்ப பிலாத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கொண்டு போய் நிறுத்துறதுடைய நோக்கமே என்னதான்னா, பொறாமை தான். பொறாமையினாலதான் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்துறதுனால அடுத்து என்ன ஒரு சம்பவம் நடக்கும். மேலும் பிரதான ஆசாரியர் விபரீத வஞ்சனைகள் என்னவா இருக்குதுன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் முதல்ல 6ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அப்படின்னா முதல்ல இந்த சிலுவையில் அறையும் சிலுவையில் சத்தம் போட்டது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல, சத்தம் போடல. முதல்ல போட்டது இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்.
காரணம் என்னன்னா 15ஆம் வசனம். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையாமா என்றார். பிரதான ஆசிரியர் பிரதீபமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். ஒரு தந்திரமான பேச்சு என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. எப்படின்னா இவர் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, தன்னை ராஜான்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு யார் மட்டும்தான் ராஜா, யார் மட்டும்தான் ராஜா, நீங்க மட்டும்தான் ராஜா, இவர் எனக்கு ராஜா இல்லைங்கிற ஒரு தந்திரமான செயல்பாடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாட்டாங்க. உண்மையிலே இந்த ராஜா வயசுல ஜனங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. சூழலுக்கு ஏத்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி. உதாரணம் சொல்லல, அந்த பச்சோந்தின் ஒரு அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இங்க இஸ்ரேல் ஜனங்கள் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான் யாரும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்க எந்த எதிர்ப்போ எந்த பதிலோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அப்படியே 21 அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் தாவீதை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவர் சொன்னதாக எழுது என்றார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மரித்த பிற்பாடு அவருடைய தலைக்கு மேல அந்த ஒரு போர்டு வைக்கப்படுது. இல்லைன்னா இவர் யூதர்களின் ராஜான்னு வைக்கப்படுது. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரை யூதர்களின் ராஜா என்ற போர்டு வைக்காதீங்க. எப்படி வைங்க, அவன் தன்னை ராஜா என்று சொல்லி கொண்டான்ங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, போர்டு வைன்னு சொல்றாரு. எந்த இடத்திலுமே அவருக்கு எதிராக அவங்க நன்மை ஒரு கடுகளை கூட என்ன பண்ணல, செய்யவே இல்லை. என்னதான் செய்யறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவரை ரொம்ப தரமட்டமான லெவலுக்கு அவருடைய பேரை கெடுக்க முடியுமோ, அவரை எந்த வகையிலெல்லாம் அவரை கீழ்த்தரமா மற்றவங்க கிட்ட கொண்டு போகணும், அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப மட்டமான ஒரு சூழல்ல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படின்னா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த அண்ணா காய்வா இருக்கா பாருங்க, அண்ணா காய்வா, அண்ணா யாரு, ஆசாரியன், காய்வா அந்த சமயத்துல இருந்த ஆசாரியன். இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா, லூக்கா 23:2 வாசிங்க. லூக்கா 23:2 இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அடுத்த குற்றச்சாட்டு என்ன பண்றாங்கன்னா, இவன் தன்னை கிறிஸ்து என்று எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க எங்கே சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க. அப்படின்னா நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்டதான ஒரு தந்திரமான செயல்களை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படியே யோவான் 17:47 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனசில் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருப்பீர்கள் என்றார். இப்ப உண்மையில இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது இவர் நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரு? கண்டிப்பா நல்லது சொல்லல. ஆனா அது தேவ சித்தத்துக்கு நல்லது. அவர் என்னன்னா, இவ்வளவு பேரு கெட்டு போறதுக்கு அவங்க நேபந்தமா இவர் ஒரு ஆள் என்ன பண்ணிடலாம், சாவுறது. அதுதான் யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். ஆனா அது தேவன் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னா இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னதான, சுயநலம். அவர் உண்மையிலே செத்தா மற்றவங்க நல்லா இருப்பாங்க நினைச்சதுனால இங்க என்ன பண்ணல, காய்வா சொல்லல. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, சுயநலம் அன்புக்குரியது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாரும் செஞ்ச காரியங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு பொறாம, இல்லைன்னா போட்டி, இல்லைன்னா வஞ்சகம், அப்படி இல்லைன்னா சுயநலம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரோதமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாவங்கள் செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்போ இதுல ஆறாவது யாருன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தல யாருன்னு பாக்குறோம்னா யூதாஸ். இப்ப யூதாஸ் என்ன செஞ்சாருன்னா, நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுங்கிறதுனால ஒரு 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். மத்த 26 பாருங்க. மத்த 26:15 நான் உங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அப்போ இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. அவர் கொலை செய்யணும்னு அவர் காட்டி கொடுக்கல, ஏதாச்சும் ரோமர் அரசாங்கத்தினர் அவர் நம்மளை மீட்டெடுப்பாருங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் யூதாஸ் இப்படி எல்லாம் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்ப நம்ம அதுக்குள்ள போறது இல்லை. அப்ப இவங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யற இதுவும் என்னதான், ஒரு விபரீதமான பாவம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி செய்யும் போது இங்க என்ன அடுத்து பாக்குறோம், மத்தேயு 27:3
அந்த 27 முதல் அப்பொழுது அவரை காட்டிக் யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசனத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. அப்ப என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதை கண்டு, அப்ப அப்படி ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்காக அவர் என்ன பண்ணல, 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கல. இந்த ஒரு வார்த்தையில என்ன ஆகும், அந்த ஒரு விஷயம் நமக்கு ப்ரூஃப் ஆகும். ஆனா இது என்னன்னா, மனசா பண்றாரு, வாங்கின பணத்தை என்ன பண்றாரு, கொண்டு திரும்ப கொடுக்குறாரு. ஆனா எங்க வரணும் அங்க வராம என்ன பண்ணிட்டாரு, அவரையுமே அவருக்கு முடிவை தேடிட்டார். அடுத்த என்ன சொன்னார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தது, நான் பாவம் செய்தேன், அதுக்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது முன்பாடு என்றார். அப்படின்னா யூதாச அப்போ இருந்த அந்த அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களையும் விட வச்சுட்டாங்க. அவர் அது நிமித்தம் என்ன பண்ணிட்டாரு, செத்தும். இவ்வளவு நேரம் நான் பார்த்த இந்த எல்லா விஷயங்களுக்குமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே ஒன்னொன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்தந்த சூழல் வரும்போது, அந்த நேரம் வரும்போது அதை எல்லாம் பொறுமையா சகிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேவ திட்டத்துக்கு எதுவா போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது முக்கியமான இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, அதாவது உதாரணத்துக்கு இந்த இடத்துல அவரை சுத்தி நிக்கிறவங்களை பத்தி வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. எங்கன்னு பாக்குறோம்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல அந்த சுத்தி நிற்கிற இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருன்னா அடிமை, அவரை சுத்தி நிற்கிற ஜனங்கள் யாருன்னா யூதர்கள். அது எப்படின்னா காளைக்கு நிகராக பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணப்பட்டா சொல்லப்பட்டிருக்கு. இந்த காளையை முட்டி தான் என்ன பண்ணாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அதான் அன்புக்குரிய சகோதர வசனம் எங்க இருக்குன்னு பாக்குறோம்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 12 to 16. சங்கீதம் 22:12 முதல் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்தில் பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீலி கெர்ச்சிக்கிற சின்னத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, இங்க நிக்கிறவங்க அவரை சுத்தி நின்ன எல்லா ஜனங்களுமே ஒரு வார்த்தை கூட அவருக்கு சாதகமாகவோ அவருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாகவோ அங்க யாருமே என்ன பண்ணல, பேசவே இல்லை. அப்ப அங்க எப்படின்னா, பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார். எப்படி என்ன சொன்னாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனே ஆனால் நீ எல்லாரையும் ரட்சித்தாய், ஒன்ன ரட்சிக்கிறதுக்கு உனக்கு நான் இல்லை. நினைச்சு பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை பேசுறவனுக்காக அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரத்தம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வார்த்தை பேசுறவங்களுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிலுவையிலே பரம்பி இருக்காரு. இப்படி எல்லாம் அவங்களுக்காக பண்ணியிருக்கும் பட்சத்துல, அவருக்கு எதிராக எல்லாரும் தீமை செஞ்சுட்டு இருக்கும் பட்சத்துல கூட அவர் எங்கேயுமே எந்த விஷயத்தையும் என்ன பண்ணல, ஒரு வாய் கூட திறந்து ஒரு வார்த்தையை பேசல. அடுத்த வசனம், தண்ணீருக்கு ஒரு ஊற்றுண்டே, என் எலும்புகள் எல்லாம் தட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே ஒளிச்சு. சம்பவம் நல்லாவே தெரியும், அவருடைய இருதயம் என்ன ஆயிட்டு, லாஸ்ட் ஆயிட்டு. அப்படி ஆனதுனால அந்த இருதயத்தில் உள்ள அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆயிட்டு, ஒட்டுமொத்த இதுமே அது கலந்ததா நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். அடுத்த வசனம், என் உடல் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவும் மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துள்ளிலே போடுகிறேன். அதாவது இதுல ஹிஸ்டரியில எப்படி இருக்குன்னா, அந்த மரண தருவாயில அவருடைய உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட என்னது கிடையாது, எல்லாமே என்ன ஆயிட்டு, ட்ரை ஆயிடுச்சு. அப்ப எப்பேற்பட்டதான ஒரு நிலையில அவர்கள் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சிலுவையில பொறுமையா சகித்திருக்கிறாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, கொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ. அப்ப இவ்வளவு சம்பவங்கள் என்னன்னா நடக்கு. இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, அவருக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீத பாவங்களினால் நடந்த சம்பவம் தான் என்ன ஆச்சுன்னா நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுத்தி இவ்வளவே இருந்தாங்க இல்லையா, இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருந்தது. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, சதுசேயர்கள் என்னன்னா அதிகாரம், எது அந்த ஆலயத்திலேயே ஒரு நீதிமன்றம் மாதிரி அவங்க, அது அதிகாரத்துக்கு உட்பட்டது இருக்குன்னு அவங்களுக்கு அதிகாரம். அடுத்து பரிசேயர்கள் என்ன, பாரம்பரியம். பரிசேயர்கள் யாரு, பாரம்பரியம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. இது அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னா அது 3 காலு தான், அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூதர்கள், கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியவே தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா வேதபாரர்கள், இவங்க முழுக்க எப்படி ஒரு கேரக்டர்னா பொறாமை கொண்டவர்கள். எப்படி பொறாமையினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர், இவர்கள் என்னன்னா அதே பொறாமை மற்றும் சுயநலம் கொண்டவர்கள். என்ன சொன்னாங்க, எல்லா ஜனங்களுக்காக ஒருத்தர் சாகிறது
நல்லதுதான், செத்தா சாகணும்னு சொன்ன அந்த விஷயம் எப்படின்னா நல்லதுக்கெல்லாம் மைண்ட்ல வச்சு சொல்லல, சுயநலத்தின்படி சொன்னதான ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா யூதாஸ் என்னன்னா உலக இப்படி எல்லா உலக ஆசை பொறாமை எல்லா விஷயத்தையும் கொண்டுதான் நெருக்கி என்ன பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நீதிமான் என்ன பண்ணிட்டாங்க சிலுவையில. ஆனா இதையெல்லாம் அவர் நேர்த்தியா திறம்பட செஞ்சு முடிச்சதுக்கு என்ன ஒரு காரணம்? உதாரணத்துக்கு கிறிஸ்து இயேசு எல்லாம் ஜெயித்தார்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? சக்சஸ்ஃபுல்லி எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. என்ன செஞ்சார்? தேவனை என்ன பண்ணாரு? முன்னாடி வச்சு சுயத்தை என்ன பண்ணாரு? முன்னாடி வச்சார். இந்த ஜெயம் பண்றதுக்கு முக்கிய காரணமே எதுதான்னா எப்போதுமே அவர் சமூகத்துல முன்பு தேவன் இருந்ததுனாலதான் அவரால் இதையெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சது? பொறுமையா சகிக்க முடிஞ்சது. இப்ப நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன பார்க்கலாம்? இப்ப நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? வேதத்துல நம்ம யார் யாருன்னெல்லாம் அவருக்கு யார் யாருன்னு சொல்ல முடியும்? ஒரு 8-9 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ முதல் வசனம் என்ன பார்க்கிறோம்? முதல் காரியம் சகோதரர்கள். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மூத்த மகன், நம்ம எல்லாம் யாரு? இளைய மகன்கிற முறையில சகோதரர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடுகள் மற்றும் அவருடைய எல்லாத்துக்குமே பங்காளிகள் யாரு? நாம. அடுத்து பாத்தீங்கன்னா மணவாட்டி, அவருடைய சரீரம், அவருடைய வேலைக்காரன், அவருடைய அடிமைகள், உடன் ராஜாக்கள், தேவனுடைய சபைன்னு நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் என்ன ஆகுதுன்னா வேதத்துல போகுது. அப்ப இப்ப நாம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டது யாருடைய குணம்னா பழைய மனுஷனுடைய குணங்கள். சுயநலம், போட்டி, பொறாமையில ஒரு புது சிஷ்யனுடைய குணமே என்ன ஆகாது? கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க என்னன்னா ஒட்டு மொத்தமா ஒரு பழைய மனுஷனுடைய கேரக்டர். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிராக அங்க இருந்தவங்க எல்லாமே யாருன்னா சுயநலமான ஒரு பழைய சிருஷ்டிகள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எப்படின்னா உலகத்திலே முதல்ல ஒரு புது சிருஷ்டி. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு உண்மையிலே ஒரு பொது சிருஷ்டி யாருக்கு எதிராகவும் எந்த பாவமும் என்ன செய்யாது. ஆனா பழைய சிருஷ்டி பொது சிருஷ்டியும் பார்க்காது, பழைய சிருஷ்டியும் பார்க்காது, யாருக்கு விரோதமாக அதை என்ன பண்ணும்? அப்போ நம்ம பேப்டிஸ்ட் எடுத்த நாள்ல இருந்து நாம என்ன பண்ணிருக்கோங்கிறத நாம மறந்துட கூடாதுன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பனையில் படுகிறேன். இப்ப நம்முடைய வேலை முக்கியமான முதன்மையான வேலைன்னா கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? கர்ப்பம் தரிக்கணும். அவர் நமக்குள்ள என்ன ஆகணும்? உருவாகணும். அப்ப உருவாகணும்னா நாம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். பார்த்தோம் இல்லையா? தேவன் அதாவது கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே யார் முன்னாடி வச்சிருந்தாரு? தேவனை முன்னாடி வச்சிருந்தாரு. இப்ப ரெண்டாவது யார் போயிட்டு இருக்கா? கிறிஸ்து போயிட்டு இருக்காரு. இப்ப மூணாவது யார் போகணும்? நாம போனோம்னா நாம யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் தேவனை முன் வச்சு ஓடுனதுனால அவர் வச்சு சொல்றார். இப்ப அவருடைய வழியை யார் பின்பற்றோம்? நாம பின்பற்றோம். நாம யாருக்குள்ள இருந்தா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும்னா கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும். அப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா பாவிகளால் செய்யப்படக்கூடியதான எல்லா விதமான விபரீதங்களையும் நம்மளும் என்ன செய்யலாம்? சகித்து கிறிஸ்துக்குள்ள ஜெயம் கொள்ள நம்மளால என்ன பண்ணோம்னா முடியுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? பழைய மனுஷனுடைய குணம் இருக்கு இல்லையா? பழைய மனுஷனுடைய குணம் என்னைக்குமே புது சிஷ்டிக்கு முன்னாடி இருந்துட்டுனா அது கண்டிப்பா புது சிஷ்டி என்ன பண்ண விடாதுன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்க்க விடவே விடாது. எந்த ஒரு நன்மையை செய்யவும் என்ன பண்ணாது? விடவே விடாது. எதை பத்தி மட்டும்தான் யோசிக்கலாம்? யாருக்கு எதிராக என்ன செய்யலாம், யார எங்க என்ன பண்ணலாம் போட்டு கொடுக்கலாம், யாரை பத்தி எந்த விதமான அவதூறுகளை பரப்பலாங்கிற விஷயத்தை தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்த விஷயங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த விஷயங்கள் என்ன அதுதான். இயேசு கிறிஸ்துக்கு சாதகமா அவங்க எந்த விஷயத்தையும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. பாதகமாக தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னா நாமளும் என்னதான் பண்ணணும்? தேவனை முன்னாடி வச்சு செல்ஃப முன்னாடி வைக்கணும். ஒருவேளை செல்ஃப முன்னாடி வச்சுட்டு தேவனை பின்னாடி வச்சோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் யாரும் செய்வான்?
ஆவிக்குரிய ஜனங்களும் அப்படி செஞ்சோம்னா எப்படி இருக்கணும்? இப்ப நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பாருங்க. பழைய மனுஷனுடைய செயல் முறைகள், உதாரணத்துக்கு உலக ஆசை, அடுத்தது அதிகாரம், அடுத்தது பழைய பாரம்பரியம், அடுத்தது கீழ்ப்படியாமை, அடுத்தது பொறாமை, அடுத்தது சுயநலம். இதையெல்லாம் ஒரு புது சிஷ்டி தனக்குள்ள வச்சுட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடுத்த கட்டத்துக்கு போகவே நகரவே என்ன ஆகாது, கருவிலேயே இருக்கும், வளர்ச்சியே அடையாது. ஆனா எப்படி செஞ்சா வளர்ச்சி அடையணும்னா இந்த 6 காரியங்களுக்கும் எதிர்த்து என்ன பண்ணணும்? போராடணும். எங்க போராடணும்? வெளிப்புறமா இல்ல. அதை நான் ஜெயிக்கணுங்கிற உள்ளுக்குள்ளார உணர்வு கொண்டு தேவ வசனத்தின்படி என்ன ஆகணும்? போராடணும். போராட்டம் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போராடி இருப்பாரா? போராடி மாட்டாரா? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? போராடி இருப்பாரு. அவங்கள ஒண்ணு சொல்லவும் முடியாது, அவங்கள எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனா எல்லாருக்கும் வல்லமை அவருக்கு இருந்ததுன்னா இருந்தது, ஆனா செஞ்சுட்டா முடிஞ்சது. அதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி நாமளும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நாம என்ன செய்யணும்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் எதுவுமே நமக்குள்ள வராதபடி என்ன செஞ்சுக்கணும்? பாதுகாக்கணும். அது மட்டும்தான். ஒருவேளை இந்த விஷயங்கள் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? ஒருவேளை இப்படிப்பட்ட தூண்டுதலுக்குள்ளாக நம்ம ஆளாக்கப்படுறோம், ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு தூண்டுதலுக்குள்ளாக நம்ம ஆளாக்கப்படுறோம், என்ன செய்யணும்? அதான் ஆதாரம். என்ன பார்த்தோம்? எல்லாவற்றையும் சகித்து விபரீதங்களால் நடந்த பாவங்களை சகித்து அவரே என்ன பண்ணணும்? அப்படின்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு முக்கியமான கோணமே என்னதான்னா, எப்பவும் நமக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சுட்டு அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தோடு கூட நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்து நம்ம செயல்படுத்த தொடங்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயம் கொள்ள முடியும். ஆனா இங்க என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய தேவனுடைய வீட்டுல எல்லாரும் ஒரே நிலையில இருப்பாங்களா? இருப்பாங்களா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, இருப்பாங்க. எப்படிப்பட்ட மனநிலையில இருப்பாங்க? யார் எப்படி இருப்பான் நம்மளால யாரையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு மனநிலையில உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எங்கதான் இருப்பாங்கன்னா நம்ம கூட தான், நம்ம மத்தியில தான் இருப்பாங்க. ஒண்ணு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், நம்முடைய மத்தியில கூட என்ன பண்ணிருக்கலாம்னா உட்கார்ந்துருக்கலாம். அப்ப இவருடைய செயல்பாடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? கண்டிப்பா பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பாதிக்கணும். எந்தெந்த வகையில பாதிக்க வாய்ப்பு இருக்கு? பிக்சர் போடுறேன். உதாரணத்துக்கு செய்யாத தப்புக்கு என்ன பண்ணலாம்? செஞ்சோன்னு குற்றம் சாட்டப்படலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் பண்ணணும், தேவனுடைய பிள்ளையா மாறணும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சொல்லுறியா? என்ன பண்ணிக்க? ஒருவேளை வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் இருதயத்தை குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம்? அது குத்தி கிழிச்சுன்னா பரவாயில்ல, தாங்கிதான் என்ன பண்ணணும்? ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தலை பிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ள கடந்து போக முடியாத ஒரு சூழலுக்குள்ள சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலம் நம்ம என்ன பண்றோம்? ஆளாக்கப்படுறோம். அப்ப என்ன செய்யணும்? யாரும் நினைக்கணும், ஆதார வசனம் தான். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே. அடுத்தது ஏன் எதுக்குன்னா தெரியாது, அன்பா இருந்தவர் திடீர்னு என்ன மாறிடுறாரு? விரோதியம் மாறிடலாம், பகைக்கிறார், நம்ம பகைக்கிறார். இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது. அப்ப இங்கே யாரும் நினைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பரியாசங்கள், கிண்டல்கள், கேலி கூத்து என்ன பண்ணலாம்? இங்கே என்ன செஞ்சுதான் ஆகணும்? பொறுமையா செய்யலாம். அடுத்தது பெரிய தவறு செஞ்சிருப்பாங்க, ஆனா அந்த தவறுல என்ன ஆகாது, வெளியே தெரியாது. ஆனா மத்தவங்க தவறு என்ன பண்ணுவோம்? பெருசா சுட்டி காட்டுவாங்க. இங்கே என்ன பண்ணணும்? உடனே
நீ எப்பேற்பட்டன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த சூழலெல்லாம் நமக்கு நடந்தா நாம தேவன் ஃபர்ஸ்ட், கிறிஸ்து செகண்ட், நாம மூணாவதா போயிட்டு இருக்கோம். எப்படி இருந்தா பொறுமையா சகித்து அவரே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அங்க கரெக்டா இருக்கிறோம். மூணாவது இடத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஒருவேளை இதுல எங்கேயாவது நாம எழுப்பி நம்மகிட்ட ஆவேசத்தை வெளிப்பட்டுட்டோம்னா மூணாவது இடம் நமக்கு என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? பறிபோய். சோ நாம இதுக்கு வரல. நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படியாவது உண்மை நிலையை அடையணும். அது தேவ சித்தத்தின்படி அடையணும். கிறிஸ்துவின் சரீரமா மாறணுங்கிறது நம்முடைய எண்ணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நடந்தாலும் நாம செய்யக்கூடிய ஒரே விஷயம், அவர் என்ன பண்ணணும், எப்போதும் அவர் தான் என்ன பண்ணணும் நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். ஏன் அவர் இப்படி எல்லாம் நடந்தார், ஏன் இப்படி எல்லாம் செஞ்சார், அவருக்கு நடந்ததுதான் நமக்கு நடக்கும்ங்கிற உணர்வு முதல்ல வரணும். அப்படி வரும்போது அவர் என்னெல்லாம் வச்சு அதை தாங்கினார், பொறுத்து கொண்டார், சகித்தார்ங்கிற உணர்வு வரணும். அப்படி வந்தா நமக்கு நடக்கிறது கூட என்ன இல்லை, ஒரு பொருட்டே எண்ணாம நம்ம கடந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பா போக முடியும். இல்லாம அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துட்டு நம்ம சோர்வுக்குள்ள போயோ, இல்ல என்னால முடியல, நான் இனி வரவே மாட்டேன், நான் இது பண்ணவே மாட்டேங்கிற ஒரு நிலைக்கு போனோம்னா மற்றவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நடந்தாலும் தடைகளை உடைத்து போராடியாவது போராடுறது மீண்டும் சொல்றேன், வெளித்தோட்டமா கிடையாது, உள்ளுக்குள்ள சோர்ந்து போகக்கூடிய சூழல் வந்தோம்னா போராடணும். சோர்வு என்ன பண்ணக்கூடாது, பழைய மனுஷனை எப்படியாவது தட்டி எழுதி ஓட வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு பயன்படுத்தின ஒரே விஷயம் என்னது, அவருடைய வெப்பன் என்னது, சிலுவை. நாமளும் என்ன பண்ணியாச்சு, சிலுவையில நம்மை ஆரம்பிச்சாச்சு. என்னைக்கு பேப்டிசம் எடுத்தோமோ அன்னைக்கே நாம நம்ம என்ன பண்றோம், சிலுவையில அறிஞ்சிட்டோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு உயிர்ச்சியாதபடியே பாவஸ்தரிடம் ஒளிந்துவிடும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம். அப்போ இது நமக்கு தெரியுமானா தெரியும். இனி தேவனே உன் சித்தம் மட்டும்தான் செய்வேன், நான் என் சித்தம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிஞ்சாச்சு. இதை நம்ம எப்போது என்ன பண்ணணும்னா நினைவில் வைத்திருக்கணும். அடுத்த வருஷம் மாசம் அதற்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம், சிலுவையில. அப்படி எல்லாத்தையும் அறைஞ்சு நாம மற்றவங்களுக்கு விரோதமாகவோ மற்றவங்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் செய்த நிமித்தமாக அதே போல காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, செஞ்சிடவே கூடாது. ஆனா நமக்கு எதிராக நீங்க என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன பண்ணுங்க, சாராலும் செய்யுங்க. அதுக்காக நம்ம எதையும் விட்டுறக்கூடாதுன்னா உண்மைத்தன்மைங்கிற ஒரு நிலையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாது. உண்மைத்தன்மைங்கிற ஒரு நிலையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு பாடுகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ அவமானங்களோ வராது. அதான் நான் முதலே சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிராக இவங்க எல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அவர் முதல்ல என்ன பண்ணாரு, தேவனுக்கு உண்மையா இருந்தாரு. எது சத்தியமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணாரு, பேசினாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறான விஷயமும் அவர் பேசவே இல்லை. அப்ப நம்மளும் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு வரணும்னா முதல்ல தேவனுக்கு உண்மையா இருக்கணும். எது கரெக்ட் எது சரிங்கிற விஷயத்துல நம்ம எடுக்கிற முடிவு ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்படி இருந்தாதான் பாடுகள் வரும். பாடுகள் வரலன்னா எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சோ நமக்கு சில விஷயங்கள் நல்லா பார்த்துருக்கிறோம். அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு மீண்டும் ஒரு பிரகாசம் கிடையாது. அப்ப பிரகாசிக்கப்பட்ட அந்த பிரகாசத்துல உன்னதமான தேவனுடைய பாதத்துல போய் நம்ம சேரணும்னா விபரீதமாக பாவிகளால் செய்யப்பட்ட அந்த விபரீதங்களை அவர் எப்படி சகித்தாரோ அதே போல நமக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது இதையெல்லாம் நம்ம எப்படி புறந்தள்ளி இதை ஜெயிக்கிறோமோ, உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் காரியங்களை எப்படி நம்ம பொறுமையாக சகித்து ஓடுறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஒரு இலக்கை அடைய போறோம். அப்படி நமக்கு வரக்கூடிய சூழல்ல, பாடுகள் வரக்கூடிய சூழல்ல, கஷ்டங்கள் வரக்கூடிய சூழல்ல நம்ம மீண்டும் என்ன பண்ணணும்னா ஆதார வசனத்தை பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சோ இந்த வசனத்தை நல்லா ஒரு தெளிவா பார்க்கலாம். என்னன்னா
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போக. என்ன வரும்னா இதுதான் நம்மள கண்டிப்பா என்ன பண்ணும், தேவ சித்தம் செய்யாதபடி செய்யும். கண்டிப்பா நமக்கு நடக்கும் எதிராக நிறைய காரியங்கள். அப்படி நடக்கும்போது முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா ரெண்டாவது எழுப்புறது தேவன் கையில கிடையாது, நம்ம கையில தான். சோ அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான வேதனைகளை சகித்து அவரே என்ன பண்ணுங்க, ஏன்னா அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போகல. உற்சாகம்னா உற்சாகம், எப்படா எங்க அப்பாட்ட போங்கிற ஒரே நோக்கத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஓடிட்டு இருந்தாரு. அவர் சோர்ந்து போகல. சோ நாமளும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சித்தம் செய்து தேவ பிரபாதமே செய்யலாம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோட கேட்ட நாம் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.